அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோவை பார்த்து முடித்தவுடன் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவது 1000% உறுதி. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பெறுவதற்காகவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிகவுமே சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் தாங்க பார்க்க போறோம். 4 வார்த்தைகளை கொண்ட ஸ்விட்ச் வேர்ட் இது. நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் அஃபர்மேஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம், இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க இது போன்ற மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர், அஃபர்மேஷன்ஸ் மெத்தடை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போவது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் அப்படின்றது கட்டாயமாக தேவை. நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருந்தாலும் கூட அதை சரியான இடத்துல காட்டும் பொழுது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற சிம்பிளான மெத்தட்ஸ் நமக்கு காட்டி கொடுக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, சில பேர் நீங்க லைக் பண்றதுக்கு மறக்கலாம். சோ அப்படிப்பட்டவங்க மறக்காம இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். மேலும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண உடனேயே வீடியோ பார்க்கறதுக்கு முன்பாகவே நிறைய பேர் டிஃபால்ட்டா நீங்க லைக் பண்றீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா நீங்க லைக் கொடுங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை யூஸ் பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் கட்டாயமாக சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும். அதிக நேரம் கூட ஆகாதுங்க, ஆனால் உடனே பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதாவது இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் போதே அந்த வார்த்தைகள் உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சோ தினமும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினால் எந்த அளவிற்கு நற்பலன்கள் கிடைக்கும்ன்றத நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் சொல்லலாம். குறைந்தபட்சம் 90 நாட்கள் 90 டேஸ்க்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொன்னாலே போதும். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் முதல் உங்களுக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து எவ்வளவு நிமிடங்கள் வேணாலும் நீங்க சொல்லலாம். காலையில, மதியம், சாயங்காலம், நைட்டுன்னு எந்த டைம்ல வேணாலும் நீங்க சொல்லலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. ஆனால் எப்பவுமே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரமா பார்த்து சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். எப்பவுமே எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே நாம் அமைதியான மனநிலையோட பயன்படுத்தணும். அப்பதாங்க எளிதாக அந்த மெத்தட் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தைகளை கூட நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்க டைம்ல நீங்க பொறுமையா மென்மையா சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை சொல்வதை ஒரு வழக்கமாக நீங்க
வச்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவது நிதர்சனமான உண்மை. சரிங்க, இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சில சூட்சமமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷில் மட்டும்தாங்க நம்ம பயன்படுத்தணும். அப்போதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை வாழ்க்கையில் அதிரடி அதிர்ஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக 90 நாட்கள் மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணுமா, இந்த வார்த்தைகளை சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 90 டேஸ்க்கு நீங்க சொல்லுங்க. பிரம்மாண்டமான வெற்றிகள் பெறுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல் 90 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க இடைவெளி இல்லாமல், அதாவது ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காம கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதற்கு பிறகு நடுவுல வேணும்னா நீங்க சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மந்திர ஜபத்தை போல உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. சரி, வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க சூட்சம வார்த்தைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ப்ளூ சஃபயர், ப்ளூம் லோட்டஸ். ப்ளூ சஃபயர், ப்ளூம் lotus. Blue sapphire, bloom lotus. Blue sapphire, bloom lotus. Blue sapphire, bloom lotus. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான 4 வார்த்தைகள். பணவசியம், உடல் ஆரோக்கியம், நல்ல உறவு முறைன்னு நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியது. வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் அதிர்ஷ்டம் தேவையோ அத்தனை அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வார்த்தைகள் இவை. நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், அடிக்கடி எங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. இது போல எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இப்ப நம்ம பார்க்கும் இந்த ப்ளூ சஃபயர், ப்ளூம் லோட்டஸ் அப்படின்ற வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்கும் இந்த வார்த்தை அதீத ஆற்றல் உடையது. இதை மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட்னு சொல்லுவோம். இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தடை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.